வெல்கம் டு லின்டெக் மைசெல் சுந்தர். இது ஐபி அட்ரஸோட கண்டினியூஷன் வீடியோ தான். லாஸ்ட் வீடியோ முடியும் போது நான் ஒன்று சொல்லியிருந்தேன். நம்ம சிஸ்டமோட ஐபி அட்ரஸ் நம்ம பார்க்குறப்போ அது ஒரு லேண்ட் நெட்ஒர்க்லேயோ அல்லது ஒய்ஃபை நெட்ஒர்க்லேயோ கனெக்ட் ஆகிருக்கிறப்போ அதோட ஐபி அட்ரஸ் 192.168 அப்படிங்கிற சீரியஸ் தான் மேக்ஸிமம் ஸ்டார்ட் ஆகும். அது ஏன் அப்படின்னு கேட்டிருந்தேன். அதே மாதிரி .0ல் முடிகிற ஐபி அட்ரஸோ .1ல் முடிகிற ஐபி அட்ரஸோ .255ல் முடிகிற ஐபி அட்ரஸோ நமக்கு கிடைக்காதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதெல்லாம் எதுக்காக சொல்லியிருந்தேன்னா, அதில் ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் அண்ட் பப்ளிக் ஐபி அட்ரஸ் சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வித்தவுட் டிலே லெட்ஸ் ஸ்டார்ட். லாஸ்ட் வீடியோவில் பார்த்த அதே ஸ்டோரியோட கண்டினியூஷன் தான். ஒரு கிளாஸ் ரூம் இருக்குது. அதில் முக்கியமாக 2 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஒருத்தவங்க பேர் ஜெரி, இன்னொருத்தவங்க பேர் மலர். அது போக நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கிளாஸ் ரூமில் இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஒரே ஒய்ஃபை நெட்ஒர்க்கில் கனெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ அப்படி கனெக்ட் ஆனோடனே அவங்க எல்லாருக்குமே ஒரு ஐபி அட்ரஸ் வந்து கிடச்சிருக்கும். ஸோ அதில் எல்லாருக்குமே நெட்ஒர்க் வந்து சேமாக தான் இருக்கும். லாஸ்ட்டாக இருக்க அந்த ஹோஸ்ட் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போது அந்த கிளாஸோட கிளாஸ் டீச்சர் வந்து அந்த கிளாஸ்க்கு வராங்க. வந்து அந்த கிளாஸில் இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்டை லீடராக வந்து மாற்றுறாங்க. அதை யாரை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா நம்ம ஜேடியை தான் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு கிளாஸ் லீடரோட வேலை என்ன? டீச்சர் கொடுக்குற அந்த மெட்டீரியல் எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்குறது, அப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஆர்கனைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய வேலை வந்து கொடுப்பாங்க அந்த கிளாஸ் லீடருக்கு. கிட்டத்தட்ட ஒரு அல்டி மாதிரி ஆக்கிடுவாங்க. இப்போது ஜேடி தான் கிளாஸ் லீடராக இருக்காங்க. ஸோ அப்படின்னா ஜேடிக்கு அந்த கிளாஸில் இருக்க மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால் அந்த கிளாஸ் டீச்சர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கிளாஸோட அந்த ரிஜிஸ்டர் நோட்டை ஜேடிக்கிட்ட கொடுத்துட்றாங்க. அந்த ரிஜிஸ்டர் நோட்டில் என்ன இருக்குன்னா, ஸ்டூடெண்ட்ஸோட நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர், இது எல்லாமே ஜென்ரலாக வந்து இருக்கும். இது போக ஒரு சின்ன கற்பனையாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுற அந்த லேப்டாப்போட ஐபி அட்ரஸும் அந்த ரிஜிஸ்டர் நோட்டில் இருக்குது. இப்போது டீச்சர் அந்த கிளாஸ்க்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்ணணும்னா அந்த கிளாஸ் ரூம் போயிட்டுலாம் வந்து சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. டைரெக்டாக ஜேடியை கூப்பிட்டு ஜேடிக்கிட்ட வந்து சொல்லிடுவாங்க. ஜேடி தான் அந்த கிளாஸ் ரூமில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுவாங்க. இங்கே எதுவுமே டைரெக்டாக நடக்க போகிறதில்ல. எல்லாமே லேப்டாப் மூலயமா தான் அந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆக போகுது. இப்போது டீச்சர் வந்து ஜேடியை வந்து கூப்பிட்டுட்டு, இந்த மாதிரி கடைசியாக நம்ம கிளாஸில் வச்ச அந்த கிளாஸ் டெஸ்ட்டில் மலர் ஒழுங்காகவே பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ இதனால் மலருக்கு ரீடெஸ்ட் வைக்க போகிறேன். இந்த இன்ஃபர்மேஷனை நீ மலர்கிட்ட வந்து சொல்லிடு அப்படின்னு ஜேடிக்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க. இப்போது ஜேடி வந்து என்ன பண்ணுவார்னா, அவரோட லேப்டாப் எடுத்துக்கிட்டு சோர்ஸில் அவரோட ஐபி அட்ரஸ் தான் இருக்கும். டெஸ்டினேஷனில் மலரோட ஐபி அட்ரஸ் வந்து போட்டுக்கிட்டு அந்த மெசேஜை டைப் பண்ணி ஒரு டேட்டாவை வந்து சென்ட் பண்ணாங்கன்னா அதை தான் நம்ம யூனிக் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது யூனிக்காக அந்த டேட்டாவை ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் சென்ட் பண்ணோம்னா அதை தான் நம்ம யூனிக் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் இந்த இடத்துல டீச்சர் மலர் மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸ் ஒழுங்காகவே பெர்ஃபார்ம் பண்ணல, அவங்களுக்கும் ரீடெஸ்ட் இருக்குது, அந்த இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா சோர்ஸில் ஜேடியோட ஐபி அட்ரஸ் தான் இருக்கும். டெஸ்டினேஷனில் அந்த 4 ஸ்டூடெண்ட்ஸோட ஐபி அட்ரஸும் இருக்கும். போட்டு ஒரு டேட்டா வந்து சென்ட் பண்ணாங்கன்னா அதை தான் நம்ம மல்டி காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மல்டிபிள் மெம்பருக்கு அந்த டேட்டா வந்து போய் சேருது. அதை தான் நம்ம மல்டி காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் டீச்சர் வந்து யாருமே கிளாஸில் ஒழுங்காகவே பெர்ஃபார்ம் பண்ணல, எல்லாருக்குமே ரீடெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா சோர்ஸில் ஜேடியோட ஐபி அட்ரஸ் இருந்திருக்கும். டெஸ்டினேஷனில் இப்போ அந்த கிளாஸில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அத்தனை ஸ்டூடெண்ட்ஸோட ஐபி அட்ரஸும் வந்து இருக்கணும். ஸோ அப்படி போடாமல் இப்போ ஜேடி என்ன பண்ணுவார்னா, இப்போ எல்லாருமே ஒரே ஒய்ஃபை நெட்ஒர்க்கில் வந்து கனெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே அந்த ஐபி அட்ரஸோட நெட்ஒர்க் பார்ட் சேமாக தான் இருக்கும். அதாவது 192.168.29 இதுதான் நெட்ஒர்க்னா அது எல்லாருக்குமே காமன் தான். அதை போட்டுக்கிட்டு லாஸ்ட்டாக வர அந்த ஹோஸ்ட் பார்ட் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுவார்னா .255 அப்படின்னு போட்டுருவார். இந்த 255 அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்படி போட்டு ஒரு மெசேஜ் வந்து சென்ட் பண்ணோம்னா அந்த நெட்வொர்க்கில் இருக்க
எல்லா ஹோஸ்ட்டுக்குமே அந்த டேட்டா போய் சேரும். இதை தான் நம்ம ப்ராட்காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதனால தான் நமக்கு .255ங்கிற அந்த ஐபி அட்ரஸ் நமக்கு வந்து கிடைக்காது. அதை ப்ராட்காஸ்டிங்காக யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த நெட்வொர்க்குன்னு சொல்லி நாம் ஒரு ஐபி அட்ரஸ் வந்து அலோகேட் பண்ணுவோம். அந்த ஐபி அட்ரஸ் தான் .0 முடியும். இப்போது இவங்க எல்லாருமே கனெக்ட் ஆகிருக்க அந்த ஒய்ஃபை நெட்வொர்க்கோட ஐபி அட்ரஸ் என்னென்னா 192.168.29.0. இதுதான் அந்த நெட்வொர்க்கோட ஐபி அட்ரஸ். .255 முடிகிறது அந்த நெட்வொர்க்கில் ப்ராட்காஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஐபி அட்ரஸ். இதனால தான் நமக்கு 0வும் கிடைக்காது, 255 கிடைக்காது. அதாவது முதல் ஐபி அட்ரஸும் கிடைக்காது, கடைசி ஐபி அட்ரஸும் கிடைக்காது. அண்ட் அதே மாதிரி .1 முடிகிற ஐபி அட்ரஸ் யாருக்கு வந்து கிடைக்கும்னா அந்த நெட்வொர்க்கில் இருக்க ரவுட்டருக்கு வந்து டிஃபால்ட்டாக அந்த ஐபி அட்ரஸ் வந்து அசைன் பண்ணுவாங்க. இந்த ரவுட்டரோட வேலை என்னென்னா, சப்போஸ் இவங்க எல்லாரும் ஒரு ஒய்ஃபை நெட்வொர்க்கில் வந்து கனெக்ட் ஆகிருக்காங்க, இன்னொரு ஒய்ஃபை நெட்வொர்க்கில் இருக்க இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸை கம்யூனிகேட் வந்து பண்ணணும்னா அது இந்த ரவுட்டர் வழியாக தான் நடக்கும். ரவுட்டரை பற்றி நம்ம அப்கமிங் வீடியோஸில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போதைக்கு இது மட்டும் போதும். இப்போது முதல் கேள்விக்கான விடை வந்து நமக்கு வந்து கிடைச்சிருச்சு. ஓகே தானே? அதில் தான் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ அடுத்த கேள்விக்கு வந்து போகலாம். ஏன் நம்மளோட ஐபி அட்ரஸ் 192.168 அப்படிங்கிற சீரீஸ்லாம் மேக்ஸிமம் வந்து ஸ்டார்ட் ஆகும், அப்படி இல்லைனா 10. அப்படிங்கிற சீரீஸில் வந்து ஸ்டார்ட் ஆகும். இது எதற்குன்னா ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. நம்ம ஐபி வெர்ஷன் 4 தான் வந்து பார்த்துட்ருக்கோம். அதோட சைஸ் என்ன? 32 பிட்ஸ். 32 பிட்ஸ்னால் 2^32. மேக்ஸிமம் ஒரு 4.3 பில்லியன் ஐபி அட்ரஸ் தான் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ வேர்ல்டு பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டோம்னா 8 பில்லியன் வரப்போகுது. ஸோ ஆளுக்கு ஒரு மொபைல் யூஸ் பண்ணால் கூட நம்மளால் இந்த ஐபி அட்ரஸ் வச்சுக்கிட்டு எல்லாருக்குமே ஐபி அட்ரஸ் வந்து கொடுக்க முடியாது. இதற்காக தான் நம்ம ஐபி வெர்ஷன் 6க்கு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டுருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி இதை கட்டுப்படுத்துறதுக்காக தான் ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்தாங்க. நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம், ஐபி அட்ரஸில் மொத்தம் 5 கிளாஸ் இருக்குதுன்னு சொல்லி. அதில் முதல் 3 கிளாஸ் தான் நாம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த 3 கிளாஸ்லேயுமே ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சை ப்ரைவேட் ஐபி அட்ரஸாக ஒதுக்கியிருப்பாங்க. இதுதான் அந்த ப்ரைவேட் ஐபி அட்ரஸோட ரேஞ்ச். இதில் கிளாஸ் சி தான் மேக்ஸிமம் லேண்ட் நெட்வொர்க்லேயோ ஒயர்லெஸ் லேண்ட் நெட்வொர்க்லேயோ நம்ம கனெக்ட் ஆகிறப்போ நமக்கு கிடைக்கிற ப்ரைவேட் ஐபி அட்ரஸ். இதனால் நமக்கு யூஸ் என்னென்னா, நம்ம பப்ளிக் ஐபி அட்ரஸை கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம், ப்ரைவேட் ஐபி அட்ரஸை அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ உதாரணத்துக்கு ஜேடியும் மலரும் ஒரு கிளாஸ் ரூமில் இருக்காங்க. அவங்க வந்து ஃபஸ்ட் இயர் ஐடி டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ அவங்களுக்காக ஒரு ஒய்ஃபை நெட்வொர்க் இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு ஒய்ஃபை ரவுட்டர் இருக்குது. அந்த ரவுட்டருக்கு மட்டும்தான் ஒரு பப்ளிக்காக ஒரு ஐபி அட்ரஸ் வந்து அசைன் ஆகும். ஏன்னா கடைசியாக அந்த ரவுட்டர் தான் இன்டர்நெட்டோட போய் கனெக்ட் ஆக போகுது. இப்போ அந்த ஒய்ஃபை ரவுட்டர் வந்து என்ன பண்ணணும்னா, அந்த ஒய்ஃபை நெட்வொர்க்கு கீழே என்னெல்லாம் சிஸ்டம் வந்து கனெக்ட் ஆகுதோ, லேப்டாப், கம்ப்யூட்டர் எதெல்லாம் கனெக்ட் ஆகுதோ அது எல்லாத்துக்குமே ப்ரைவேட்டாக ஒரு ஐபி அட்ரஸை அலோகேட் பண்ணும். ப்ரைவேட் ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லி ஒரு ரேஞ்ச் இருக்கும். அந்த ரேஞ்சிலேருந்து எடுத்து தான் அது அலோகேட் வந்து பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ரவுட்டரோட இன்னொரு இன்டர்ஃபேஸுக்கும் ஒரு ப்ரைவேட்டாக ஒரு ஐபி அட்ரஸை அலோகேட் பண்ணிக்கும். ரவுட்டருக்கு நிறைய இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ ஒரு இன்டர்ஃபேஸ் இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகிருக்கும், ஒரு இன்டர்ஃபேஸ் இந்த லோக்கல் நெட்வொர்க்கோட கனெக்ட் ஆகிருக்கும். இப்போது சேம் இதே மாதிரியே செகண்ட் இயர் இன்னொரு கிளாஸ் ரூம் இருக்குது. அந்த கிளாஸ் ரூமுக்கு சேம் அதே மாதிரி அங்கே ஒரு ரவுட்டர் இருக்குது. அந்த ரவுட்டருக்கு பப்ளிக்காக ஒரு ஐபி அட்ரஸ் வந்து கிடச்சிருக்கும். அதே மாதிரி அந்த ஒய்ஃபை நெட்வொர்க்கு கீழேயும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த ரவுட்டர் ப்ரைவேட் ஐபி அட்ரஸோட ரேஞ்சில் எடுத்து ஒரு ஐபி அட்ரஸாக அலோகேட் வந்து பண்ணியிருக்கோம். இப்போது இந்த 2 ரவுட்டருக்கும் ஒரு ஐபி அட்ரஸ் வந்து கிடச்சிருக்கும்ல, பப்ளிக்காக ஒரு ஐபி அட்ரஸ். அந்த ஐபி அட்ரஸ் குளோபலாக, அதாவது வேர்ல்டு லெவலில் வேறு யாருக்குமே அந்த ஐபி அட்ரஸ் கிடச்சிருக்காது. அது இவங்களுக்கு மட்டும்தான் யூனிக்காக இருக்கும். இப்போது அந்த ஒய்ஃபை நெட்வொர்க் இருக்குல்ல, இங்கேயும் ஒரு ஒய்ஃபை நெட்வொர்க் இருக்குது, அங்கேயும் ஒரு ஒய்ஃபை நெட்வொர்க் இருக்குது. இவங்க எல்லாருக்குமே ப்ரைவேட்டாக ஒரு ஐபி அட்ரஸ் கிடச்சிருக்கும்ல. இப்போ உதாரணத்துக்கு ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்னால் அவங்க எல்லாருக்குமே ப்ரைவேட்டாக ஒரு ஐபி அட்ரஸ் வந்து கிடச்சிருவோம். இப்போ ஃபஸ்ட் இயரில் மலருக்கு கிடச்ச ஐபி அட்ரஸ் ஜேடிக்கு வந்து கிடைக்காது. ஏன்னா அந்த நெட்வொர்க்கில் அந்த அட்ரஸ் எல்லாமே யூனிக்காக தான் இருக்கும். பட் ஃபஸ்ட் இயரில் மலருக்கு கிடைச்ச அந்த ஐபி அட்ரஸ் செகண்ட் இயரில் வேற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிடைக்கலாம். ஏன்னா ப்ரைவேட் ஐபி அட்ரஸுங்கிறது அந்த குறிப்பிட்ட நெட்வொர்க்குள்ளே மட்டும்தான் யூனிக்காக இருக்கும். அதை நெட்வொர்க்கை தாண்டி போனதுக்கப்புறம் வேறொரு நெட்வொர்க்கில் வேறொருத்தவங்க அதே ஐபி அட்ரஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பப்ளிக் ஐபி அட்ரஸுங்கிறது குளோபலாக யூனிக்காக இருக்கும். ஸோ இப்படி நம்ம நெட்வொர்க் வந்து ஃபார்ம் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன யூஸ்னால் 2 அட்வான்டேஜ். ஒன்று,
இப்போ ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 2 பப்ளிக் ஐபி அட்ரஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் இதில் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இதில் டேட்டா வந்து எப்படி வெளியே வந்து போகும்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மலர் வந்து ஒரு டேட்டா வந்து இன்டர்நெட்டுக்கு அனுப்புகிறாங்கன்னா ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் வச்சு வெளியே வந்து போக முடியாது, இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் கடைசியாக அது வந்து ரவுட்டரோட ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் அந்த டேட்டா வெளியே வந்து போகும். ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள், மொத்தம் இந்த சைடு ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அதாவது ஃபஸ்ட் இயர். இந்த சைடு ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, செகண்ட் இயர். ஸோ அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸுக்கு 2 பப்ளிக் ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து கம்யூனிகேட் வந்து பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பப்ளிக் ஐபி அட்ரஸை கம்மியாக வந்து யூஸ் பண்ணுறோம். இது ஒரு அட்வான்டேஜ். இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா செக்யூரிட்டி. நம்மளுடைய ஒரிஜினல் ஐபி அட்ரஸ் என்னங்கிறத நம்ம வெளியே என்றைக்குமே அனுப்ப மாட்டோம். ரவுட்டரோட ஐபி அட்ரஸை வச்சு தான் நம்மளோட டேட்டா வெளியவே வந்து போகும். ஏன்னா பப்ளிக் ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணி தான் இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ நம்மளோட ஒய்ஃபை ரவுட்டர் என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு டேட்டா அனுப்புகிறோம்னா அது ரவுட்டர் வழியாக தான் இன்டர்நெட் வந்து போய் சேரணும். ஸோ ரவுட்டர் அதை அதோட ஐபி அட்ரஸ் போட்டு தான் வெளியே அனுப்பும். ஸோ இதன் மூலிமா நம்ம ரவுட்டருக்கு பின்னாடி மறைஞ்சு தான் இருப்போம். ஸோ நம்மளோட ஒரிஜினல் ஐபி அட்ரஸ் என்னங்கிறது வெளியே இருக்கவங்களுக்கு தெரியாது. இதனால தான் நம்ம ஒரு லேண்ட் நெட்வொர்க்லேயோ அல்லது ஒய்ஃபை நெட்வொர்க்லேயோ கனெக்ட் ஆகிறப்போ நமக்கு கிடைக்கிற ஐபி அட்ரஸ் ப்ரைவேட் ஐபி அட்ரஸாக இருக்குது. அது சரி, அது ஏன் கிளாஸ் சியோட ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் வந்து கிடைக்குது? கிளாஸ் ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது, ஆனால் மேக்ஸிமம் நமக்கு கிளாஸ் சி தானே கிடைக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, கிளாஸ் சி அப்படின்னா என்னென்னா 192.168. அந்த சீரீஸில் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ கிளாஸ் சியை பொறுத்த வரைக்கும் என்ன, முதல் 3 ஆக்டெக்ட் நெட்வொர்க், லாஸ்ட் ஒரு ஆக்டெக்ட் தான் ஹோஸ்ட். ஸோ அப்போ அதோட ரேஞ்ச் எப்படி இருக்கும்? 0லேருந்து ஆரம்பித்து 255. மொத்தத்தின ஐபி அட்ரஸ் 256 ஐபி அட்ரஸ். அதில் ஃபஸ்ட்டும் நமக்கு வந்து கிடைக்காது, லாஸ்ட்டும் நமக்கு வந்து கிடைக்காது. மீதி 254 ஐபி அட்ரஸ் தான். ஸோ நம்ம ஒய்ஃபை நெட்வொர்க்கில் 254க்கும் மேலே டிவைஸ் வந்து கனெக்ட் பண்ண மாட்டோம். ஸோ அதனால தான் நமக்கு வந்து டிஃபால்ட்டாக கிளாஸ் சி வந்து கிடைக்குது. சப்போஸ் உங்கள் நெட்வொர்க்கில் நீங்கள் நிறைய டிவைஸ் வந்து 1000 கணக்கில் வந்து கனெக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த மாதிரியான நெட்வொர்க்கில் உங்களுடைய ரவுட்டர் கிளாஸ் ஏஓ அல்லது கிளாஸ் பியில் இருக்க அந்த ப்ரைவேட் ஐபி அட்ரஸை அசைன் பண்ணும். ஓகே, கடைசியாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணி இதை கன்ஃபார்ம் பண்ணிடலாம். என்கிட்ட இருக்க நெட்வொர்க் வந்து இதுதான். அதில் ஒரு ரவுட்டர் இருக்குது. அந்த ரவுட்டர் இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் அதுக்கு பப்ளிக்காக ஒரு ஐபி அட்ரஸ் வந்து கிடச்சிருக்கும். அதோட இன்னொரு இன்டர்ஃபேஸ்க்கு அது இன்னொரு ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் அலோகேட் பண்ணிக்கிச்சு. கண்டிப்பாக .1 முடிகிற ஐபி அட்ரஸ் தான் டிஃபால்ட்டாக வந்து அசைன் பண்ணிக்கும். ஓகே, அதுலேயும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ என்கிட்ட ஒரு லேப்டாப் இருக்குது. அந்த லேப்டாப்பை நான் இந்த நெட்வொர்க்கில் வந்து கனெக்ட் பண்ணுறேன். அப்படி கனெக்ட் பண்ணுறப்போ என்னோடய லேப்டாப்புக்கு ரவுட்டர் ஒரு ப்ரைவேட்டாக ஒரு ஐபி அட்ரஸ் வந்து அசைன் பண்ணும். ஓகே, செட்டப் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இன்டர்நெட்டில் இருக்க ஒரு வெப்சைட்டை போய் ஆக்சஸ் பண்ண போகிறேன். அந்த வெப்சைட்டோட நேம் என்னென்னா வாட் இஸ் மை ஐபி அட்ரஸ். இதுதான் அந்த வெப்சைட்டோட நேம். அந்த வெப்சைட்டோட பர்பஸ் என்னென்னா, அந்த வெப்சைட்டை நம்ம கனெக்ட் பண்ணுறப்போ நம்மக்கிட்டேருந்து ஒரு டெஸ்ட் மெசேஜ் வந்து சென்ட் ஆகும். நாம் ஒரு மெசேஜ் வந்து அனுப்புகிறப்போ அதில் நம்மளோட சோர்ஸ் ஐபி என்னங்கிறத வந்து மென்ஷன் பண்ணி தான் அனுப்புவோம். ஸோ அதை ரீட் பண்ணி ஃபைனலாக அது வந்து ஒரு ரிசல்ட் கொடுக்கும். உங்களோட ஐபி அட்ரஸ் இதுதான் அப்படின்னு வந்து சொல்லும். இப்போ இந்த இடத்துல அந்த வெப்சைட் கடைசியாக கொடுக்க போகிற அந்த ரிசல்ட்டில் என்ன ஐபி அட்ரஸ் வந்து சொல்லும்? என்கிட்ட இருக்க அந்த ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் சொல்லுமா, இல்லை ரவுட்டர் கிட்ட இருக்க அந்த ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் சொல்லுமா, இல்லை ரவுட்டர் கிட்ட இருக்க பப்ளிக் ஐபி அட்ரஸ் சொல்லுமா? எஸ், கரெக்ட், நீங்கள் சொன்ன மாதிரி தான். ரவுட்டர் கிட்ட இருக்க பப்ளிக் ஐபி அட்ரஸ் தான் சொல்லும். ஏன்னா ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் வச்சுக்கிட்டு தான் நம்மளால் இன்டர்நெட்டை ரீச் பண்ண முடியாது. காரணம் என்ன? அது அந்த நெட்வொர்க்குள்ள மட்டும்தான் யூனிக்காக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக அது ரவுட்டரோட பப்ளிக் ஐபி அட்ரஸாக தான் இருக்கும். இப்போ இதை தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ண போகிறோம். இப்போ நான் என் லேப்டாப்பை என்னோட நெட்வொர்க்கில் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ கனெக்ட் ஆன உடனே எனக்கு வந்து ஒரு ஐபி அட்ரஸ் வந்து கிடச்சிருக்கும். அது என்னங்கிறத நான் முதல்ல வந்து செக் பண்ண போகிறேன். ஸோ இதற்காக நான் கமாண்ட் ப்ரோமோட் வந்து ஓப்பன் பண்ணுறேன். அதில் ipconfig அப்படிங்கிற ஒரு கமாண்ட் வந்து என்டர் பண்ணுறேன். இந்த கமாண்டோட பர்பஸ் என்னென்னா, நமக்கு கிடைச்சிருக்க ஐபி அட்ரஸ் என்னங்கிறது வந்து சொல்லும். அது போக இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து காட்டும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைச்சிருக்க ஐபி வெர்ஷன் 4 அட்ரஸ் வந்து இதுதான். இது வந்து ஒரு கிளாஸ் சியோட ஐபி அட்ரஸ் அண்ட் அதே நேரத்தில் இது வந்து ஒரு ப்ரைவேட் ஐபி அட்ரஸ். இதோட சப்நெட் மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்? முதல் 3 பார்ட் நெட்வொர்க், லாஸ்ட் ஒரு பார்ட் தான் வந்து ஹோஸ்ட். அதே மாதிரி இந்த இடத்துல ரவுட்டரோட ஐபி அட்ரஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கேட்வே தான் நம்ம வந்து ரவுட்டர் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே .1 முடிகிற ஐபி அட்ரஸ் தான் அலோகேட் ஆயிருக்கு. முதல்ல நம்ம இந்த ரவுட்டரோட ஐபி அட்ரஸ் கரெக்ட் தானாங்கிறத செக் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு நான் வந்து ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ரவுட்டருக்கு கிடைச்சிருக்க அந்த ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் வந்து போடுறேன். 192.168.29.1. ஸோ இப்படி போட்ட உடனே ரவுட்டரோட செட்டிங்ஸ் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும்.
இதில் டிஃபால்ட் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து அட்மின் தான். உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம ரவுட்டரோட செட்டிங்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணலாம். என்ன மாதிரி இருக்குன்னா பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணுறது, அப்புறம் அதில் யூஸ் பண்ணுற அந்த என்கிரிப்ஷனை சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா செட்டிங்ஸை இதில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நமக்கு இப்போ இது முக்கியம் இல்லை. நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி வாட் இஸ் மை ஐபி அட்ரஸ் அப்படிங்கிற ஒரு பேஜை இப்போ நம்ம ரீச் பண்ணலாம். இதில் 2 ஐபி அட்ரஸ் வந்து காட்டுறாங்க. ஒன்று வெர்ஷன் 4, இன்னொன்று வெர்ஷன் 6. நாம் வெர்ஷன் 4 மட்டுமே டார்கெட் பண்ணலாம். நான் முன்னாடி காமிச்சிருந்த அந்த ரவுட்டரோட பப்ளிக் ஐபி அட்ரஸ் தான் இந்த வெப்சைட் கடைசியாக வந்து காட்டுது. இதற்கு அர்த்தம் என்ன? நம்மளோட ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் நம்ம நெட்வொர்க்குள்ளே மட்டும் தான் இருக்கும். நம்ம இன்டர்நெட்டுக்கு வந்து போகிறப்போ நம்மளோட ரவுட்டரோட ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் நம்ம இன்டர்நெட்டுக்குள்ளேயே வந்து போகிறோம். ஸோ இதனால் நம்ம ரவுட்டருக்கு பின்னாடி மறைஞ்சு இருக்க மாதிரி தான் அர்த்தம். ஐ ஹோப் உங்களுக்கு இப்போ ப்ரைவேட் ஐபி அட்ரஸ்னால் என்ன, பப்ளிக் ஐபி அட்ரஸ்னால் என்னங்கிற வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதில் தான் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.